உங்களோடு களத்தில் நிற்போம், மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம், எதிர்கொள்கிற போது கைகுலுக்கிக் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. உங்கள் கொள்கை உங்களுக்கு, எனது கொள்கை எனக்கு. அது அரசியல் கொள்கை. தேர்தல் அரசியல் அது உத்தி, அது ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு அரசியல் நிலைப்பாடு, அது ஒரு உத்தி. இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும். ஹியூமன் ரிலேஷன்ஸ், இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுக்கான போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும். காவிரி நீர் பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். ஈழத்தமிழர் பிரச்சனைனா கட்சி அடையாளங்களை தாண்டி எல்லோரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோல மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிற போது ஒரு எதேச்சதிகார ஆட்சி பீடத்திலே இருக்கிற போது நாம் மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுடைய உணர்வுகளோடு நம்மை கரைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. தேர்தல் நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. அது வெற்றியை அடிப்படையாக கொண்டது, நாட்டு நலனை அடிப்படையாக கொண்டது, கட்சி நலனை அடிப்படையாக கொண்டது, அந்த நேரத்து காலச்சூழலை அடிப்படையாக கொண்டது. முரண்பாடான முடிவை கூட எடுக்க நேரும், அது ஒரு கட்சிக்கு நேரும். கடுமையா நம்ம விமர்சிப்போம் பிஜேபியை, ஆனா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவங்களோட நிற்போம் அப்படின்னு நின்னாங்க. இது ஸ்ட்ராட்டஜி, இது பொலிட்டிக்கல் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி. அதை போய் நம்ம எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்ப இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பது எல்லோருக்குமான பிரச்சனை. அது அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. அதனால்தான் இந்த மேடையில் எல்லோரும் அமர வேண்டும் என்கிற அழைப்பு. வழக்கறிஞர்கள் குழு, கூட்டமைப்பு எல்லோரையும் அழைத்திருப்பது அதனால்தான். அந்த புரிதல் தான், அந்த பக்குவம் தான், அந்த முதிர்ச்சி தான். எனவே நாம் மக்களோடு நிற்போம், மக்களுடைய பாதுகாப்புக்காக கைகோர்த்து நிற்போம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த 2026 அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதெல்லாம் யூகம் தானே. அதிகாரப்பூர்வமா இது வரணும் சொல்றாங்க. அதிமுக அவங்களுடைய கட்சியில வெளிப்படையா விவாதித்து அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கேள்வி எழுப்பும். இதுவரையில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை. அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுதுகிறது. அப்படி எங்கும் நடந்ததாக தகவல். விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. தொடர்ந்து திமுகவோட கூட்டணியிலும் இருந்துட்டு இருக்கீங்க. 2026 உங்களுடைய அதிகார பங்கும் ஆட்சி பங்கும் இருப்பீங்களா? எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? பல முறை நீங்கள் எழுப்பிய கேள்விதான், பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டதல்ல. அதற்கான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும், அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை. அந்த அளவுக்கான ஒரு விரிவான உரையாடல் இன்னும் இது பற்றி நிகழவில்லை. இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. ஆகவே 2026 அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் 2016 அல்லது 17 தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பாதுகாப்பதும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான நோக்கங்களும் உண்டு, கடமைகளும் உண்டு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறப் போகிற கட்சி என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல என்பதை மறுபடியும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன்.